புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். இன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க. அதெல்லாம் அண்ணனா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்க 2 பேரோட போக்கு ஒன்னும் சரி கிடையாது. இப்படியே போனா நல்லா இருக்காது. சொல்லு, என்ன பிரச்சனை? பின்ன என்னென்ன, மனுஷன் வேலையை முடிச்சிட்டு வந்து சோர்வா படுக்கிறது இவளுக்கு பிடிக்கல. ஆமா, வேலைய பண்ணிட்டு வந்து தூங்க வேண்டாம், ராஜா வாட்டும் வேலைய வாங்கிட்டு வந்து சந்தோஷமா தூங்குங்கன்னு சொன்னது உங்களுக்கு தப்பா போச்சுல? ஏய் பார்வதி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்க. உங்க பிரச்சனை தான் என்னன்னு சொல்லுங்களேன். எதுக்காக இப்படி அடிக்கடி பேசிக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அண்ணி, இவளுக்கு நான் ஒரு மாடர்ன் ரைஸ் மில் ஆரம்பிக்கணுமா? அது நல்ல விஷயம் தானே. மிஷின் வாங்க ஏற்பாடு பண்ணு. நம்ம மில்லோட சேர்த்து இன்னொரு மில்லையும் ஆரம்பிச்சிடலாம். அண்ணா, இன்னும் இவளுடைய மனசுல இருக்கிற என்ன உங்களுக்கு புரியல? நம்ம சீனு தனியா ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு தனியா ஒரு ரைஸ் மில் வச்சு நடத்தணும்னு சொல்றான். என்ன பார்வதி, ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இருக்கிற இவங்களை ஏன் இப்படி பிரிக்கணும்னு பாத்துட்டு இருக்க? அதுல கூட லக்ஷ்மணன் பொண்டாட்டி உண்மையாவே 14 வருஷம் புருஷன் இல்லாம வனவாச வாழ்க்கையே வாழ்ந்தா. பார்வதி, இந்த வீட்ல உனக்கு என்ன குறை? நாங்க 2 பேரும் சேர்ந்துதானே ரைஸ் மில் நடத்துறோம். இங்க எல்லாமே இருக்கு. வீட்டு நிர்வாகத்தை நீ தான் பாத்துக்கிற, மில்ல அவன் தான் பாத்துக்கிறான். இதுக்கு மேல உனக்கு என்னதான் வேணுமா? அவளுக்கு வேற ஒண்ணுமே இல்லனே. அவளுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சிடணும், அது மட்டும் தானே அவளுக்கு வேணும். தான் வீடு, தான் குடும்பம், தனக்குன்னு ஒரு தொழில், தனக்குன்னு ஒரு வருமானம், அத தான் மட்டுமே அனுபவிக்கணும். இல்ல அது மட்டும் இல்ல, என்ன இந்த வீட்டை விட்டு தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும். அதுதான், அது மட்டும் தானே இவளுக்கு தேவை. இவளை பத்தி எதுக்குன்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இவெல்லாம் திருந்த மாட்டானே.